இருக்க வேண்டியது குடும்பத்தில் ஒருவனாக கடமை என்றும் விஜய் அறிக்கை. கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நடந்ததை நினைத்து இதயம் கனத்து போனதாக விஜய் அறிக்கை. அனைத்திலிருந்தும் மீண்டு வர முயற்சிப்போம் என்றும் ஆறுதல். சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு. மாநகர காவல்துறையுடன் துணை ராணுவ வீரர்களும் இணைந்து கண்காணிப்பு. கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்போது சரியான நேரத்திற்கு பரப்புரைக்கு வர வேண்டும். தொண்டர்களை கட்டுப்படுத்துவது கட்சித் தலைவரின் பொறுப்பு என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். மோசமான அரசியலுக்கு தாவேகா மாறுவதாகவும் அதை அதிமுக ஆதரிப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. அனுமதி தராவிட்டால் அதை வைத்து அரசியல் செய்வதாகவும் விமர்சனம். மக்கள் மத்தியில் கட்டுக்கதைகளை பரப்பி எதிர்க்கட்சித் தலைவர் ஆதாயம் தேடுவதாக அநாகரிகம் என்று அமைச்சர் கடும் தாக்கல். பழனிசாமியின் அரசியல் எண்ணத்துக்கு ஆட்பட்டுதான் ஆம்புலன்ஸ்களை தாவேகாவினர் தாக்கியதாகவும் குற்றச்சாட்டு. தாவேகா பரப்புரையில் நடந்தது என்ன என உடனடியாக உச்சநீதிமன்றம் விசாரிக்க நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். கரூர் துயரம் இந்தியாவையே உலுக்கிவிட்டதாகவும் வேதனை. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பகிர்ந்தளிக்க காங்கிரஸ் சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி. குடும்ப தலைவர், தலைவி, குழந்தைகளின் உயிரிழப்பை ஈடு செய்யவே முடியாது என செல்வ பெருந்தகை வேதனை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக இறந்தவருடைய குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிதி அளிப்பதாக நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இந்த 1 கோடி ரூபாய் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மூலமாக இந்த விபத்தில் மரணம் அடைந்த அந்த குடும்பங்களுக்கு கொண்டு சேர்க்கப்படும். கரூரில் ஆர்வ மிகுதியால் ஏற்பட்ட நெரிசலே விபத்துக்கு காரணம் என விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு அவசியம் என்றும் எச்சரிக்கை.